மதிய வணக்கம். ஓகேவா? உங்கள் எல்லோருக்கும் மதிய வணக்கம். எஸ்பெஷலி உங்களுடைய ஆசிரியர் மேடத்துக்கு மதிய வணக்கம். மேடம் வணக்கம் சார். இன்றைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு ஃப்ரெண்டா வந்திருக்கேன். ஒரு டீச்சராவோ வேற எதுவும் இல்லை. சரியா? எங்கன்னா எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நான் அது என்ன தெரியுதா? படிக்கிறாரு வாசனை கிளப் சென்னை. வாசனை கிளப் சென்னைன்றது நீங்க அரிமாசனம் ரோட்ல என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இது கூட ஒரு தொண்டு நிறுவனம். இந்த தொண்டு நிறுவனம் உலக அளவில் இருக்கு. நான் சென்னை கிளையில இருக்கிறேன். நான் டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டில் 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. நான் 502A என்ற டிஸ்ட்ரிக்ட்ல நான் வாசனை கிளப்ல அங்கத்தினராக இருக்கேன். இது அஃபிலியேட்டட் டு வாசனை கிளப் இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனல் ஹெட் ஆஃபீஸ் ஹைதராபாத். ஓகேவா? இதுதான் என்னுடைய நான் பணியாற்றம் இல்லை. நான் ரிட்டையர்டு பர்சன். இப்போ என் வயசு என்ன இருக்கு? நீங்க யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 25 சரியா? கணக்கு சொல்லுப்பா. 75 சொல்லுப்பா. இல்லையா? கரெக்டா கேட்டு 76 இல்ல ஒரு வயசு கம்மியா சொன்னேன். அதுக்காக காம்ப்ளிமெண்ட். ஓகே. 26 வயசுல நான் எல்லாம் வேலையெல்லாம் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு என் பையன் பேரன் பேத்தி அதோட இருக்கிறேன். இருந்தாலும் நிறைய மாணவர்கள் நம்ம நாட்டில் இன்னும் அவங்களுக்கு அந்த தைரியம் அதெல்லாம் இன்னும் வரல. ஏதோ படிப்புக்கு போறோம், ஸ்கூலுக்கு படிக்கிறோம், பாஸ் பண்றோம், ஒரு வேலையில வந்துடுறோம். அப்படி இருந்தா எல்லாருடைய நோக்கமும் இருக்கு. ஆனா ஒரு சிறந்த மாணவனா வரணும், சிறந்த தொழிலதிபரா வரணும். அதெல்லாம் செய்யறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்றோம். இப்போ புரியுதா? இன்றைக்கு நான் என்ன செய்யணும்னா யூத் எம்பவர்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் நான் பண்ண போறேன். யூத் என்ன நீங்க? நான் ஓல்ட் மேன். ஓகேவா? நான் ஓல்ட் மேன், யூத் மேடம் மிடில் சொல்லலாம். ஓகேவா? அது மாதிரி நம்ம பல ரகமா இருக்கும். நான் ஒரு 4 தலைப்புகளை பற்றி பேசப்படுவோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் உங்களோட உரையாட போறேன். நீங்க குறுக்க வச்சுக்கணும். கரெக்டா வந்தா 40 நிமிஷம் உங்களோட உரையாட போறேன். 4 தலைப்புகள் எடுக்க போறேன். முதல்ல என் பேர் என்னன்றது எழுதிட்டேன். இருந்தாலும் ஒரு சொல்லிட்டேன். வாசனையின் கேசிஜிஎஃப் டிஎன் ஹரிநாத். கேசிஜிஎஃப் பண்றது இந்த வாசனை கிளப்ல ஃபவுண்டர் கலர்கோண்ட சந்திரகுப்தா. அவர் தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவருடைய அதனால அவர் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஃபவுண்டேஷன்ல நம்ம எவ்வளவு பணம் கொடுக்குறோமோ 2500 ரூபாய் ஒரு கேசிஜிஎஃப் கொடுத்தோம். அதே நான் 25,000 கொடுத்தோம்னா சில்வர் கொடுத்தோம். அந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 90 யூஸ் பண்றாங்க. புரியுதா? ஸோ நான் ஒரு கேசிஜிஎஃப் கொடுத்துருக்கேன். அதனால கேசிஜிஎஃப் கொடுத்தேன். நீங்க பண்ண போனோம் 4 தலைப்புகள் சொன்னீங்களா? தைரியம், பயம், அப்புறம் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. இது இங்கிலீஷ்ல சொல்ல போனா, ஆங்கிலத்தில் சொல்ல போனா தைரியத்துக்கு என்ன ஆங்கிலீஷ்ல சொல்லுங்க? ஓகே. பயத்துக்கு அப்புறம் விடாமுயற்சிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? விடாமுயற்சி விடாமுயற்சி நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப் சொல்லணும். சிங்கிள் வேர்டு ஏதாவது சொல்ல முடியுமா? விடாமுயற்சி. அப்புறம் தன்னம்பிக்கை.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தைரியமா இருக்கணும். தைரியம் இருக்கணும்னா ஒரு படிப்பு மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில தைரியமா இருக்கணும். சரி கொஞ்சம் கூட அசையலாம் தைரியம் சொன்னேன், ஏதாவது ஒன்று கூட அசையா தைரியமா இருக்கணும். ஆனா இது வேற ஏதோ ஒரு அசைஞ்சாங்க, நான் இவ்வளவு சொல்லணும் பக்கத்துல இருந்து அசைஞ்சேன். ஸோ அவருக்கு தைரியம் கம்மியா இருக்கும். தைரியமே இல்லை, தைரியமா இருக்கணும். எப்படி தைரியமா இருந்தாதான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆணைத்தரமா இருந்து உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போய்க்கலாம். தைரியம் வந்து ஒரு குணம். என்ன தைரியம்? என்ன ஒரு குணம். தைரியம் சில பேருக்கு உறப்புலே வரும், சில பேருக்கு வளர்ப்புல வரும், சில பேர் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? நீங்க வந்து தைரியம் ஏழு மணி சொல்லி பாருங்க. இப்போ கிளாஸ் மேடம் ஸ்கூல் கிளாஸ் எடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறான்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்றது இப்போ சில வருடங்களாக இருக்கு. நாங்கள் படிக்கிற காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றும் மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் முதல்ல 1970 அப்போனா மெசேஜ் அனுப்புறது தான் இது மெசஞ்சர்னுவாங்க. அதுதான் முதல்ல வந்து, அதுக்கப்புறம் தான் மொபைல்லாம் வந்து. இன்னைக்கு மொபைலில் கம்ப்யூட்டர் அளவுக்கு நம்ம மொபைலில் சின்ன இதில் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாம். ஸோ வளர்ச்சின்றது அது மாதிரி. ஸோ தைரியத்தை நம்ம வந்து இல்லாதவங்க அதை நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றதை நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ மேடம் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துகிறாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வருமா? வரும். ஆனால் நீங்கள் டீச்சர் கேட்குறீங்களா? கேட்குறேன். ஏன்னா டீச்சர் கோச்சுவாங்களோ இல்லை நம்ம அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே தெரியல நினச்சி அவங்க நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. அந்த சந்தேகத்தோடையே ஓடி பரீட்சை வரும்போது என்ன பண்ணுவீங்க? பரீட்சையில் மார்க் வாங்க முடியுமா? வாங்க முடியும். அது இல்லாமல் எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அதுவே நிறைவேறாது. ஒரு அறிவு வளர்த்துறதுனால படிக்கிறீங்க. அந்த அறிவை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம படிச்சுன்னா பிரயோஜனம். ஸோ தைரியமா டீச்சர் எனக்கு இந்த கேள்வியில் சந்தேகம் இருக்கு, நீங்கள் கேட்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி டீச்சரு நீ கடைசியில் கேளுன்னா சொல்லுவாங்க. நடுவில் என்ன அவங்க ஒரு ஃப்ரெண்டில் போயின்னு இருப்பாங்க. அதனால் உங்கள் கேள்வி இல்லைன்னா நீங்கள் கடைசியில் கேளுங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களுக்காக ஒதுக்குவாங்க. அந்த டைமில் யாராவது சந்தேகம் இருக்கோ நீங்கள் கேட்டு தைரியமாக கேளுங்க. கண்டிப்பாக மேடம் சொல்லுவீங்க. மேடம் சொல்லுவாங்க. மேடம் ரொம்ப நல்லவங்க, அதனால் சொல்லுவாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து தைரியத்தில் இன்னொரு சின்ன கதை சொல்கிறேன். காட்டில் எந்த மிருகத்தை ராஜான்னு சொல்லுவாங்க? சிங்கம். சிங்கம் இருக்கிறது, லயன் இருக்கு, கரடி இருக்கு, எத்தனையோ மிருகங்கள் இருக்கு. ஆனால் சிங்கத்தை தான் ராஜான்றாங்க. ஏன்னா சிங்கம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அனிமல். ஓகேவா? ஒரு பெரிய காட்டில் சிங்கராஜா, அந்த சிங்கம் வந்து ஜெயகாந்திக் சிங்கம். அது வந்து அனிமல்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுது. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லுதுன்னா, நான் டெய்லி நான் மேடையோட ஒரு 2-3 அனிமலை க்ளோஸ் பண்ணுவேன். நீங்கெல்லாம் சேர்ந்து டெய்லி ஒன்று ஏதாவது தீனி அது வாங்க, உன்னோட போயிடும். ஜாலியாக நான் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கேன். ஓகேவா? இதுக்கு நீங்கள் எல்லாம் கலந்து முடிவு பண்ணி எனக்கு நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு பேசு. அதுக்கு அடுத்தது சிங்கத்துக்கு அடுத்த அசிஸ்டன்ட்டு லைன் தான் அந்த மீட்டிங்கு தலைவர். அப்புறம் சொல்லுது அந்த லைன் கூட சாரி டைகர் சிங்கம். டைகர் தான் தலைவர். டைகர் வந்து சொல்லுது, நீங்கள் அவர் சொன்னால் இந்த லைன் சொல்லிச்சு இல்லையா, அதாவது ஒருத்தர் சுற்றி போயிடலாம், 3 நாளுக்கு சாப்பிட விட அப்படின்னா எது என்னுடைய இது உங்கள் அபிப்பிராயம் என்ன சொல்லுங்கன்னா, எல்லா அனிமல்ஸும் சரி
அப்படியே நீ சொன்ன மாதிரியே நம்மளுக்குள்ள ஒருத்தர் ஒன்றாம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லிடுறாங்க. ஓகேவா? முடிவு பண்ணிட்டு அது பிரகாரம் போயிட்டு கொஞ்ச நாள் நல்ல அது நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு அது போயிட்டு மற்றவங்க நாளைக்கு வரும் முன்ன நாளே பயந்துட்டு நான் சாப்பிட்றேன் பயந்துட்டு. ஸோ நரி கருணை வரும். நரின்னா நரியோட விசேஷம் என்ன? தந்திரமான தந்திரம் ஒரு மனுஷனுக்கு தேவை. தந்திரத்தை நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணணும், கெட்ட வழிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க சைபர் கிரைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? சைபர் கிரைம் எவ்வளவு மோசமா போயிருக்கு இல்லையா? கம்ப்யூட்டர்னால எவ்வளவு உபயோகம், அதே சமயம் கம்ப்யூட்டர்னால எவ்வளவு கெடுதல் இல்லையா? எத்தனை விதமான வீடியோலாம் எடுத்து எவ்வளோலாம் பண்றாங்க எல்லாம் பேப்பரையோ நியூஸ்னா படிச்சுட்டு இருக்கு. ஒரு கத்தி காய்கறி நடிக்கிறதுக்கும் உபயோகப்படும், ஒருத்தர் புத்தகத்தும் உபயோகப்படும். அது உபயோகப்படுத்துறதுலாம் இதெல்லாம் இருக்கு சரியா? ஸோ அதனால நீங்க கட்ட அறிவை நல்ல வழியா உபயோகப்படுங்க. ஸோ சொல்லிட்டு வந்தா இல்லையா, இந்த நரி என்ன வருது? நரி ஐயா அதுல இன்னைக்கு நான் தான் உனக்காக வந்திருக்கேன், சந்தோஷமா அடிச்சு சாப்பிடு. ஆனா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? உனக்கு மேல ஒரு பெரிய சின்னம் இங்க இருக்கு, அது என்னைக்காவது உனக்கு போகுது. அதுக்கப்புறம் நீ ரெடியா இருக்கு. அது எதுக்கு மேல இங்க இருக்கிற சின்னம் எனக்கு தெரியாம சின்னம் இருக்கு, அது நீ காட்ட முடியுமா? அதுதானே வந்திருக்கே போலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை கூட்டு போய் ஒரு பெரிய கிணறு, அந்த கணக்குல காமிக்குது. அது கணக்குல ஒட்டி பார்க்குது. அந்த சிங்கம் பார்க்கும்போது அப்படி சிம்பிள் தெரியாது, தெரியல. அது பார்த்தோமா இன்னும் எனக்கு பெருசா இருக்க இந்த சிங்கம் நம்மள கொண்டு தான் போட்டுருக்கடா, நிறைய என்ன பண்றது? எனக்கு ஒரு யோசனை இருக்கு, நீங்க செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ, என்னை காப்பாத்துக்கு நீ எது சொன்னாலும் செய்யறேன்பா அப்படின்னு. சிங்கத்துக்கு வலிமை இருக்கிற புத்தி இல்லை. ஸோ பெருசா காந்த மாதிரி இருக்க தவிர புத்தி இல்லை. தான் உருவம்னா தண்ணியில தெரியுதோ தெரியல. அப்படின்னா சரி, நீங்க தண்ணியில குதிச்சு அந்த சிங்கத்தை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, நான் மேல இருந்து கல் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு உதவி பண்ணி கொண்டுடலாம். ஓ அப்படியான்னு சொல்லி குதிக்குது. அது குதிச்சுங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை கொண்டுடும் இந்த சிங்கத்தை. எப்படி நல்லா இருக்கா கதை? சிங்கத்தை நரிக்கிற தைரியத்தினால்தான் நரி தண்ணியும் காப்பாத்திக்கிட்டு மற்ற மிருகங்களையும் காப்பாத்திச்சு. ஆனா மற்ற மிருகங்கள் வேட்டையாடும். ஆனா பயம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருக்காங்க, கட் பண்ணி பயந்துட்டு இருக்காங்க. தைரியமா இருக்கும். ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா? உங்க பேர் சொல்லு. நான் பேர் சொல்லுங்க. 28/9/2020 21 தைரியமா இருந்து சாதனை பண்ணுவேன் என்று உறுதி கூறுகிறேன். வெரி குட். எல்லாம் கேட்டீங்களா? ஸோ தைரியமா இருங்க, நல்லா ஈஸியா பாஸ் பண்ணுறதுக்கு என்ன. ஸோ தைரியத்துக்கு அடுத்தது பயம் தான். ஸோ பயம்ன்றது கூட இப்போ நீங்க சொல்லிட்டேன் பயத்தை பற்றி கூட. ஆனா பயத்தை எப்படி நம்ம கொள்றது, அதுக்கு அறிவு பயம்ன்றது நம்மளோட ஒரு குணம் தான். நீங்க பயம் மனம் இருக்குன்னு நினைச்சா பயம், இல்லைன்னு நினைச்சா பயம் இல்லை. பரீட்சை வரும்போது எத்தனை பேர் இங்க பயப்படுறீங்க? பரவாயில்ல, தைரியமா எழுதிடுங்க. அதை பத்தி நீங்க பயப்படணும். பயப்படுறீங்களா இல்லையா தம்பி? பயம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா சின்ன பயங்கரம் நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஸோ பயம் எனக்கும் பயம் இருந்தது ஒரு காலத்து. எப்போ ஊக்கறது பயம் இருக்கிறது சகஜம், இயல்பு. இது இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி மற்றவங்க நீங்க அவங்களுக்கு தப்பா நினைக்காது. அவங்க இருக்கிறத உள்ளபடி சொன்னாங்க. மற்றவங்க கூட இருந்துக்குவோம், ஆனா அதை சொல்றது சில பேர் விரும்புறது. பயன்றத நம்ம முதல்ல நம்ம மனசுல வெரைட்டி. ஓகேவா?
பயத்தோடு இருக்கக்கூடாது. பயம் இருந்ததுன்னா நீ உன்னால எந்த செயலும் செய்யப்பட முடியாது. ஒரு சின்ன ஒரு விளையாட்டு விளையாடலாம், பயத்தை போக்குறதுக்கு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? சரியா? இது வந்து நீங்க ஒரு வாட்டி அடிக்கணும். என்ன, நான் 1 சொன்னா 1 கிளாப் அடிக்கணும், 2 சொன்னா 2 கிளாப் அடிக்கணும், 3 சொன்னா 1 கிளாப் அடிக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதா? 1 சொன்னா 1 கிளாப், 2 சொன்னா 2 கிளாப், 3 சொன்னா நோ கிளாப். ஓகேவா? அல்லமா அல்லமா அல்லமா. மேடம் நீங்க தான் ஜட்ஜி, யார் தப்பு செய்தாங்கன்னு சொல்லுவாங்க. So let us start the funny game. 2, very good, 3, 1. After repetition, 1, 2. 3 வாட்டி அடிச்சீங்களா? 2 தான் அடிச்சீங்க. நான் 1, 2 சொன்னேன். அப்ப என்ன பண்ணணும்? இது கூட நான் முதல்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களா அதை முடிவு பண்ணி 1 + 2 3 அடிக்கணும். 3 அடிச்சிருக்கீங்கல்ல? 1 சொன்னேன், 2 சொன்னேன். எத்தனை பேர் சொன்னீங்க? எத்தனை பேர் 3 அடிச்சீங்க? நிறைய பேர் அடிக்கணும். ஸோ அடிச்சீங்களா? இதெல்லாம் வின்னர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன, இது எவ்வளவு நேரம் விளையாடலாம், ஆனால் ஒரு கமாஷ் பண்றது தான். அப்பப்போ கொஞ்சம் மூக்காளியை ரொம்ப பண்றது தான் இந்த மாதிரி கேம் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதனால நீங்க வந்து அட்டென்டிவா இருக்கணும். நான் என்ன சொன்னேன்? ஒரு தடவை அடிச்சா 1 அடிக்கணும், 2 அடிச்சா 2 அடிச்சோம், 1 2 சேர்ந்து சொன்னேன். அப்புறம் சில பேர்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயத்தை போட்டிக்கிட்டு 3 வாட்டி அடிச்சாங்க. ஸோ இதுதான் நம்ம கிளாஸ்லயும், கம்ப்யூட்டர் கிளாஸ்லயும், கம்ப்யூட்டர் மேத்ஸோ சயின்ஸோ எது சொல்லும் போதும் நீங்க அதை அக்கறையா கவனிக்கணும். அதுக்கு தான் நம்ம படிக்க வந்திருக்கோம். நம்ம நோக்கம் படிப்பு மேலதான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. படிக்கும் போது படிங்க, விளையாடும் போது விளையாடுங்க, எது செய்யணுமோ அந்த காலத்தில் செய்யணும். ஓகேவா? இப்போ வந்து பயத்தை வேற இன்னும் வேற விதமா ஏதாவது போகணும். நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நானே சொல்லிட்டு இருந்தேன். நீங்க யாராவது ஒருத்தர் பயத்தை நம்ம எப்படி விளையாடுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் சொல்லுவேன். கமா கம்படி சொல்லுப்பா. யாரே சொல்லு அப்படின்னு சொன்ன. பயன்றது என்னன்னு தெரியுங்களா? பயத்தை விளையாடுறது என்னன்னு சொன்ன தெரியாதா? நான் முதல்ல என்ன சொன்னேன்? தைரியமா இருக்கணும். ஸோ தைரியமா இருந்து பயத்தை விளையாடணும். அவ்வளவுதான், சிம்பிள் இல்லையா? பாத்தீங்களா? எவ்வளவு ஆன்சர் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அது நீங்க ஏன் யாரும் சொல்லல? ஏன் சொல்லலன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆகல இல்லையா? வேற ஏதோ இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படி இருக்கும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் உடனே சொல்லணும். நம்ம கரெக்டா சொல்லணுமா தப்பா சொல்லணும் யோசனையே பண்ணாதீங்க. நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போனேன். அந்த இன்டர்வியூல சில கேள்வி கேட்டாங்க. 5 கேள்வி கேட்டாங்க. சும்மா 4 கேள்விக்கான பதில் எனக்கு நல்லா இருந்தது சொன்னேன். 5வது கேள்வி பதில் எனக்கு தெரியல, ஆனா உடனே ஒரு பதில். அவங்க சிரிச்சுட்டேன். இல்லையா கரெக்டா சொல்லிட்டு 5வது முறை அப்படின்னா. ஏன் என்ன சார்? இல்லை, இது ரொம்ப கஷ்டமான கேள்வின்னு நினைச்சேன், ஆனா நீ 4 சொல்லும் போது நான் 5வது சொல்லுவேன் அப்படின்ற அவர் நினைச்சிருக்கேன். உண்மையில அந்த 5வது பதில் நானா ஒரு ஊகம் பண்ணி சொன்னேன். சரிங்களா? அது தக்க சரியா போயிடுச்சு. அதனால எதனால போச்சு? பயம் இல்லாதனால சொன்னேன். ஸோ ஐ குட் சக்சீட். அன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் உடனே கைது ஆர்டர். சரியா? 28 பேர் எனக்கு இன்டர்வியூ பண்ணாங்க. ஒருத்தர் தான் செலக்ஷன் ஆகும், அது நான். அதுதான் என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. கைதான் இல்லைங்க. நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு உறுதியா இருக்கணும். எப்பவுமே ஒரு தைரியமா இருக்கணும். பயப்படக்கூடாது. பயப்படுறது நேரத்தில் பயப்படணும்.
அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பயப்படணும், அதே மாதிரி ஆசிரியருக்கும் பயம். அவங்கதான் நம்மளுக்கு எல்லாமே. என்ன சொல்லுவாங்க? மாதா பிதா குரு தெய்வம். ஓகேவா? அம்மா அப்பா நம்மளுக்கு முதல், அடுத்தது குரு. தெய்வத்தை கடைசியில தான் வச்சிருக்காங்க. நீங்க கோயில் சுத்தினா பாஸ் பண்ணிட முடியாது. நீ அது வேண்டியதுன்னா நீ படிக்கணும், செய்யணும், நல்லா பண்ணணும். ஓகேவா? அப்புறம் எக்ஸாமினேஷன் பயம் எப்படி போகணும்னு சொல்ற மாதிரி நீங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறாங்க. அது அன்னைக்கு எடுத்தது பிற்பாடு தெரியும் பரீட்சை போதும் படிப்பியா? எப்ப படிப்பா? கம்ப்யூட்டர் பத்தி டெய்லி பார்ப்பேல, என்னைக்கு படிச்சதோ அது சொல்லி தெரியும். அந்த லெசனை படிப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த லெசனை அன்னைக்கு படிக்கிறது கரெக்ட் தான். இப்ப மேடம் நாளைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுத்த லெசன் தானே எடுப்பாங்க. சோ அதை பத்தியும் கொஞ்சம் முன்னாடி படிச்சுட்டு வாங்க. புரியுதா? படிச்சுட்டு வந்தீங்கன்னா மேடம் சொல்லும் போது நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். என்ன மேடம், நான் கரெக்டா மேடம்? கரெக்ட் சார். பாருங்க, மேடம் தான் சொல்றேன். நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணீங்கன்னா, சோ அது மட்டுமே இல்ல, மேடத்தை நீங்க சந்தேகங்களும் கேட்கறதுக்கு வழி. படிக்கும் போது உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதான்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்னாடியே படிச்சீங்கன்னா சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தேகம் நிறைவேறும். ஓகேவா? சரிங்களா? ஓகே. இல்லாக்கி நான் இப்போ இங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் ஸ்கூல்லயோ வேற யாருக்கும் நான் எதுவும் சார்ஜஸ் வாங்கல. நாங்க எங்க வண்டியில உங்களுக்கு நாங்க எல்லாமே, ஏன்னா இது நாங்க ஒரு சர்வீஸா எடுத்துருக்கோம். புரியுதா தம்பி? சர்வீஸா நீங்க வளர்ந்து பிற்பாடு நீங்க என்ன கற்றுக்கீங்களோ சொசைட்டி செய்யறதுக்கு நீங்க வாங்க. சரியா? இப்போ NCC இருக்கு, அப்புறம் ஸ்கவுட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வரும்போது நீங்க சேருங்க. சேராதவங்க 4 பேர் சேருங்க. அதுல உங்களுக்கு டிசிப்ளின் வரும். சர்வீஸ் போனஸ். நான் ஸ்கவுட்ஸ்ல இருந்தேன், NCCல இருந்தேன். ரேங்க் போனதால அந்த காலத்துல NCCல எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டா அப்பாயின்மெண்ட் வந்துருக்கு. ஆனா நான் மேற்கொண்டு படிக்கணும்ன்றதுனால நான் அதுல சேரேன். நான் பேசிக்கலி லா கிராஜுவேட்டு. ஆனால் எனக்கு அட்வொகேட் ப்ரொஃபஷன் மேல இருக்கு அவ்வளவு விருப்பம். ஆனா படித்த தொழிலே நான் வேலைக்கு போயிருக்கேன். நான் ஒரு கம்பெனியில டெப்டி ஜெனரல் மேனேஜர், லீகல், HR, அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 3 ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு 4 டிவிஷன் இருந்தது, 4 யூனிட் இருந்தது. மேனுஃபேக்சரிங் யூனிட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். 1500 மெம்பர்ஸ் எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. 1500 எம்ப்ளாயிஸ். என்னுடைய சர்வீஸ் அந்த கம்பெனியில் 32 வருஷம். ஆனா அந்த HR இடத்துல நான் 20 வருஷமா HR ஆயிருந்தேன். அதுக்கு பின்னாடி வேற போஸ்ட் இருந்தேன். 20 வருஷத்துல ஒரு ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ எந்த விதமாகவும் கிடையாது. மேனேஜ்மெண்ட்ல அசைஞ்சிட்டாங்க. எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு எங்க குரூப்ல. ஆனா மற்ற கம்பெனில ஸ்ட்ரைக் இருக்கும், ஏதாவது இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். என்ன வேற கம்பெனிகள்லாம் போடணும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா என் நிர்வாகம் என்ன நல்லா கவனிச்சு, அதனால நான் பணத்துக்காக வேற கம்பெனிலாம் போகல. நம்ம கொள்கை நம்மளை நல்லா வச்சுக்கும் போது, நம்ம சந்தோஷமா இருக்கும் போது நம்ம சும்மா மாறினே இருக்கக்கூடாது. அந்த கம்பெனி என்ன சேர்மன் அவர் பக்கத்துல உட்கார வச்சுப்பாரு. என்ன அப்புறம் ஊட்டியில எங்களுக்கு போர்டு மீட்டிங் நடக்கும். ஊட்டியில போர்டு மீட்டிங்ல நான் கொஞ்சம் தள்ளி நிற்பேன். சேர்மன் கிட்டலாம் போக மாட்டேன். ஹரி, என்ன நீ ஏன் இப்படி வைக்கப்படுறீங்க? ஆபீஸ் இல்ல, நான் உன் சேர்மன் இல்லை. இது சமாதான மீட்டிங். போர்டு மீட்டிங் போது நீ அப்படி இரு. அவருக்கு மீட்டிங் அவங்க கூட ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுவார். பார்ட்டின்னா உங்களுக்கு தெரியும், அந்த நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால நான் தொலைவா இருக்கேன். ஐயோ நீ என்னடா இந்த காலத்து பையன் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன். பரவாயில்ல சார், ஏதாவது சாப்பிடணும், அங்க போய் கொக்கோ கோலா எடுத்து சாப்பிடும். சரிப்பாரு, சரி ஓகே அப்படின்னு. அது மாதிரி நீங்க நல்ல குணங்களோட இருக்கிறது கஷ்டம், கெட்ட வழி போறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ட்ரக்ஸ்ன்றது ரொம்ப காமன் ஆகி போச்சு ஸ்கூல்ல. ஆச்சா இல்லையா தம்பி? நிறைய வருது. ரொம்ப உஷாரா இருங்க.
வெளியிலலாம் பொருளெல்லாம் வாங்காதீங்க. யாராவது சொல்லி நண்பர்கள் ஏதாவது கடை சாப்பிட்ற நல்லா தமாஷா இருக்கும் ஜாலியாக இருக்குன்னா செய்யாதீங்க. ஒரு பேரண்ட்டும் ஒரு பையனை அவங்க வளர்க்குறது அவங்களுக்கு தான் தெரியும் அவனுடைய கஷ்டம். ஆனால் நீங்களும் நாளைக்கு ஒரு பேரண்ட் ஆக போறீங்க, நீங்களும் ஒரு குழந்தை பெற்றுக்க போறீங்க, அந்த குழந்தை நல்லா வரணும் நீங்களும் நினைக்க போறீங்க. அதனால தயவு செய்து ஒரு கெட்ட வழியில போகாதீங்க. உங்களுக்கு உங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாம் பயம் இல்லாம படிப்பு மேலதான் இருக்கணும். இருப்பீங்களா? பயப்படுவீங்களா? இனிமேல் நான் கேட்ட கேள்வி பதில் சொல்றீங்களா? பயம் இல்லாம சரி, ஓகே. ஒரு கேள்வி கேட்கணும். சரி, நம்ம அப்துல் கலாம் யார்? அப்துல் கலாமும் சயின்டிஸ்ட், பிரசிடென்ட். அப்துல் கலாமுக்கு கிடைச்ச பேரு எந்த பிரசிடென்ட்காக கிடைச்சதா? இல்ல தெரியுமா சொல்லுங்க. எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா அப்துல் கலாம் கிடைச்ச பிரசிடென்ட் ஒரு பேர் புகழ் யாருக்கும் கிடைக்கும். அவர் இறந்த போது எத்தனை பசங்க எங்கெங்கிருந்தோ வெளிநாட்டுல இருந்தவங்க வந்தாங்க. அவர் மேல அவர் படத்தை கடவுள் படத்தை மாதிரி வச்சிருந்தவங்க எத்தனோ பேர் இருக்காங்க. ஏன் எல்லாரும் அப்துல் கலாம் ஆக முடியுமா? எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா? சோ நீங்க பயம் இல்லாம என்ன ஆகணுன்றது நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்களா? என்னப்பா முடிவு பண்றியா? முடிவு பண்ணிக்கிறீங்க. பயம் இல்லாம நான் இன்னைக்கு டாக்டர் ஆக போறேன், நான் இன்னைக்கு இன்ஜினியர் ஆக போறேன், நான் இன்னைக்கு சயின்டிஸ்ட் ஆக போறேன். நான் இல்ல, வேற ஒரு துறையோட நீங்க ஆகலாம்னு நினைக்கலாம். ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகலாம்னு நினைக்கலாம். தப்பே கிடையாது. நீ டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கர் பணம் எந்த தனி மனிதனுக்கு இல்லை. சச்சின் டெண்டுல்கர் எத்தனை அவார்ட்ஸ் எத்தனை வாங்கினார் இல்லையா? இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பணம். ஸோ அதே மாதிரி ஃபுட்பால்ல அமெரிக்கால பெரிய பெரிய மில்லியனர்ஸ் இருக்காங்க. ஃபுட்பால் இஸ் வெரி வெரி பாப்புலர் கேம் இன் யூஎஸ். சரியா? ஸோ அதனால நீங்க ஒரு அத்லெட்டிக் ஆகலாம், ஒரு கிரிக்கெட்டர் ஆகலாம், ஒரு எல்லாரும் ஆகலாம். அது கூட ஆகலாம். நான் சொன்னதுக்காக டாக்டர் இன்ஜினியர் மாதிரி நினைக்காது. ஆனா எது ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது பயம் இல்லாம தைரியத்தோட அதுக்கு தேவையானதான் செய்யுங்க. இப்போ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? டாக்டர் ஆகிறதுக்கு என்ன பரீட்சை எழுதணும் அதெல்லாம் ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணி அதுல இப்போதுலேருந்து ஆரம்பிங்க. ஓகேவா? அது எங்க கிடைக்கும், இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும், அதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு அதை பத்தி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? 27. நீங்க என்ன பண்ணணும்? எழுதிக்கிறீங்களா? இன்னைக்கு நோட்புக்ல நான் இன்னைக்கு டேட்டை போட்டு நான் இன்னைக்கு அடிதாகணும்னு நினைக்கிறேன். எழுதுகிறேன் நோட்புக்ல எழுதி 28/9/2001 ஹரிநாத் எடுத்த கிளாஸ்ல நான் என்ன முடிவு பண்ணேன்? நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன், டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஒரு அத்லெட்டிக் ஆகணும்னு நினைச்சேன். பின்னாடி எழுதுங்க. நாளைக்கு மிஸ் உங்க கிளாஸ்ல கேட்பாங்க, நீங்க எழுதி காட்டுன்னு கேட்பாங்க, நீங்க காமிக்கணும். சும்மா தன்னாரன்னு நினைச்சுக்காதீங்க. நோட்புக் எடுத்து நீங்க எழுது, கடைசி பகுதியில் எழுது. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிட்டே அப்படியே கேட்டுங்க. ஸோ இப்போ அது எழுதி பிற்படி சின்ன விளையாட்டு விளையாடும். ஸோ அடுத்தது அடுத்த டாபிக் என்னன்னா விடாமுயற்சி. நீங்க அப்படியே கேள்வி தம்பி எழுதும்போது அப்படியே கேள்வி. விடாமுயற்சின்றது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. இப்ப டாக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த எக்ஸாம்ஸ் இருக்கீங்களா? இருக்கா இல்லையா? எக்ஸாம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொன்னாங்க இல்லையா? அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது இப்போ தேவையில்லை. நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க இப்போ? 11 இம்பார்ட்டன்ட் கிளாஸ். அடுத்தது 12 போகிறீங்க. 12 தான் 11 நீங்க சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கணும் இல்லையா? கம்ப்யூட்டர் என்னது பண்ணிக்கணும்ல, பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகணும்னா நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றி தெளிவாக இருக்கு. கம்ப்யூட்டர்ல அட்வான்ஸ் கோர்சஸ்லாம் நிறைய இருக்கு. ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டர் கம்பெனில எடுக்கிறதெல்லாம் வெறும் கம்ப்யூட்டர் மாத்திரம் இருந்தா போராது. அவங்களுக்கு நல்ல தைரியம் பயம் இல்லாதவங்கதான் எடுத்துட்டு அவங்க தனி ட்ரைனிங் தர்றாங்க. இந்த கிளாஸ்ல சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது.
ஆகணும்னு தனி ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க, புரியுதா? அது பிராக்டிஸ். ஆனா பேசிக் நாலேஜ் நம்ம கொடுக்குறோம். ஸ்கூல்ல கத்துக்கிறது, காலையில கத்துக்கிறது, ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது எப்படி, ப்ரோக்ராம் பண்றது எப்படி, அதுதான். ஆனா ஒரு கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் சொல்லி தராங்க இல்ல இல்ல, யாரும் தர மாட்டாங்க. காலையில சொல்ல மாட்டாங்க, ஸ்கூல்லையும் சொல்ல மாட்டாங்க. அதனால ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு கம்ப்யூட்டர் தெரியுமில்ல, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரொம்ப கம்மி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நாளைக்கு நம்ம ஃபியூச்சர் எது நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு முடிவு பண்ணிட்டு அதை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பா இருக்கும். ஸோ நான் என்னத்துக்கு சொல்றேன்றத சும்மா ஏதோ 40 நிமிஷம் போயிடுச்சு நினைக்காதீங்க. இது நல்ல மனசுல வச்சுக்க. உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கூட இல்லை இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறேன். எல்லாருக்கும் நல்லா கேக்குதா? இல்ல இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு நிமிஷம் பேசுங்க. கமான் ப்ளீஸ் கம். ஒரு நிமிஷம் கமான். அப்பதான் நான் பேசினுடைய அர்த்தம். பாப்பா நான் கட்டிட்டு சும்மா சொல்றீங்களே என்ன Sir is talking about the confidence, fearless. ஓகே, எல்லாரும் கேட்டீங்க? பாரு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கரெக்டாக சொல்லிட்டான். வேணா அவன் ரெக்கார்ட் பண்ணிக்கல, ஓகே பண்ணிட்டான். ஒன்றுமே கிடையாது. நான் என்ன அவரை என்ன சத்தம் போட்டேன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன பண்ணது அக்கறையா தெரிஞ்சுக்கிட்டேன்றது கேட்கறது தான் நான் இது ஒரு சின்ன ஒரு எஸ் செய்யறேன். ஸோ அதனால நீங்க தைரியமாகவும் இருக்கணும். அடுத்தது இப்போ விடாமுயற்சி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டாக்டர் ஆகணும்னா விடாமுயற்சியோட அதை செய்யணும். ஒரு விடாமுயற்சி நீங்க எப்போ வேணும்னா அது எக்ஸாமினேஷனுக்கு மாத்திரமே இல்லை, டாக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன எங்கெங்க என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து சேகரிச்சு அதுக்கு உண்டான பண்ணி ஒரு ரிசர்வேஷன்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு. அந்த ரிசர்வேஷன்ஸ்ல நம்ம ஓடுறோமான்னு பாருங்க. அப்புறம் கட் ஆஃப் மார்க்ன்றாங்க, இதுன்றாங்க அதுன்றாங்க. ஒரு வருஷமும் இந்த டாக்டருக்கு இருக்க அட்மிஷன்ஸ்க்கு ரூல்ஸ் மாத்திட்டே இருப்பாங்க. அதனால அந்த ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கு உண்டான பயிற்சி என்ன நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படி ஈஸியா ஆயிடும். அதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா ஆகணும்னா அதுக்கு ஒரு அத்லெட்டிக் ஆகணும்னா நல்ல கோச்சிங் கிளாஸ்ல சேருங்க, அதுல பணம் பயணம். ஸோ இன்னைக்கு ஐஐடி ஸ்டூடெண்ட்ல ஹையஸ்ட் யூத் சேலரி எவ்வளவு தெரியுமா? ஹையஸ்ட் சேலரி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? 10,000. வருஷத்துல எவ்வளவு சம்பளம்? 20 crores. சொல்லு, தைரியமா சொல்லுங்க. 26 lakhs. 17 lakhs. 20 lakhs. 26. சொல்லு. 25 lakhs. 26 lakhs. Double. 54.45 lakhs. Highest salary IIT முடிச்சவன் 54.5 lakhs. ஒரு 5-6-7 பேர் சம்பளத்தை ஒருத்தரே வாங்குறாரு. இது எதனால முடிஞ்சது? அவனுடைய எக்ஸ்ட்ராடினரி குவாலிஃபிகேஷன். இன்னைக்கு பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் அவன் ஒன்றும் பெருசா படிக்கல, ஆனா ஒரு பெரிய கம்பெனி நிர்வாகி. அம்பானியும் படிக்கல. இன்னைக்கு இந்தியாவில் ரிச்சஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அம்பானி. டாட்டாவோட நிறைய தர்ம காரியங்கள் செய்வார். ஆனா அம்பானி எல்லாரும் அவன் சொந்தம் பொண்டாட்டிக்கு பெரிய மாளிகை, பெரிய ஏரோப்ளேன், பெரிய ஷிப் தான் பண்ணும். ஆனா டாடா இன்ஸ்டிடியூட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய எஜுகேஷன், நிறைய பப்ளிக் சர்வீஸ். அவன் தான் பணக்காரன். அடுத்தவனுக்கு யார் உபயோகம் மனசார செய்யறானோ அவன் தான் பணக்காரன். மனசார அவன் பணக்காரன். அதனால நீங்க கூட நாளைக்கு வளர்ந்துட்டீங்கன்னா நல்லா தொண்டு செய்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க. யாரும் பேசக்கூடாது.
நீங்க பேசுறது அந்த தயவுசெய்து என் கிளாஸ் நீங்க வீட்டுக்கு போயிடலாம். அதனால நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஒழுங்கா இருக்கணும். நேற்று 90 பேர் ஒரு கிளாஸ் புதுப்பேட்டில் எடுத்தோம். புதுப்பேட்டை ஏரியால உங்களுக்கு தெரியும், அது மவுண்ட் கிட்ட. அங்க பாதி ஸ்டூடெண்ட்ஸ் முஸ்லிம்ஸ், பாதி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹிந்துஸ். முஸ்லீம் ஹிந்து, ஹிந்து முஸ்லீம் உட்கார்ந்துருக்காங்க. அது மாதிரி நல்லா அவ்வளவு நல்லா பழகிறாங்க. ஸோ அதை மாதிரினா பின் டிராப் சைலன்ஸ் எவ்வளோ அட்டென்டிவா இருந்தாங்க தெரியுங்களா? நான் கம்பேர் பண்றதுக்காக சொல்றேன். இப்போ நீங்க வந்து நீங்களும் தைரியமா படிக்கக்கூடியவங்க தான். நல்லா கம்ப்யூட்டர்ல வந்து நல்லா படிங்க, அது தான் செய்யுங்க. ஸோ இது வந்து விடாமுயற்சி. கடைசியில வரப்போது செல்ஃப் கான்பிடன்ஸ். செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிறோம் தம்பி. செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. செல்ஃப் கான்பிடன்ஸ்க்கு என்ன பண்ணணும்ன்றது யாராவது சொல்லுங்க. எனக்கு எழுதி சொல்லணும், நானே சொல்லிருக்கேன். செல்ஃப் கான்பிடன்ஸ் என்ன பண்ணணும் தம்பி? சொல்லு. யார் கேட்கணும்? எழுதுடா, எழுத முடியாது வயசை. செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பயப்படாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் எப்பவுமே ஒரு உறுதியா இருக்கும். உறுதியா தன்னம்பிக்கை. செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை. நீ உன்னை நம்புறியா இல்லையா? நீ இந்த ஆவை நம்புறியா இல்லையா? நீ நம்புற இல்ல? பேர் என்ன? சோ நீங்க உங்களை நம்பணும், டீச்சர் உங்களை நம்பணும், நீங்க உங்களை நம்பணும், பேரண்ட்ஸ் நீங்க நம்பணும், அதே மாதிரி உங்களை பேரண்ட்ஸ் நம்பணும். நீங்க உங்க மேல நம்பிக்கை, நீங்க உங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு நம்ம என்னத்தை பண்ண முடியும்? நீங்க முதல்ல உங்க மேல நம்பிக்கை பண்ண. நான் இன்னைக்கு இந்த பாடத்தை முடிப்பேன், நான் இந்த மேத்ஸ் முடிப்பேன், நான் இந்த இது செய்வேன் அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிக்க. அந்த கான்பிடென்ட்டோட மூவ் பண்ணுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. வெற்றி உங்களுக்கு தான். உன்னால் முடியும் தம்பி. அப்புறம் என்ன சொல்லணும்? அடுத்த வார்த்தை அடுத்தது என்னப்பா? உனக்குள் இருக்கும் நம்பி. நம்முடைய பால் கேட்பட்டீங்களா? ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க. உன்னால் முடியும் தம்பி, அந்த காலத்திலே பாடுறீங்க. ஸோ ஒருத்தரும் நீங்க தான். இது அப்துல் கலாம் ஆகலாம், அப்புறம் தெண்டுல்கர் ஆகலாம், அம்பானி ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம். ஆனா உங்க மேல நீங்க நம்பிக்கை. ஒரு சின்ன க்ளூஸ் தர்றேன், நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு என்னன்றது. ஒரு பரீட்சை வரும்போது நீங்க தைரியம் இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஒரு பரீட்சை லட்சணம் வரலைன்னா அது 4 வாட்டி அது படிக்கணும், தன்னம்பிக்கையோட படிக்கணும். நாளைக்கு நான் இந்த பரீட்சை வந்த இந்த எக்ஸாம் வந்தா ஈஸியா எழுதுவேன். ஸோ நீங்க தன்னம்பிக்கையோட என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பரை, ஒரு தமிழ் 11th கொஸ்டின் பேப்பர், ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுங்க. 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பீட் ஆயிருக்கும் கேள்வி. அதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய தடவை எது ரிப்பீட் ஆயிருக்கும் பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே படிக்கணும், எல்லாம் படிக்கணும். ஆனா இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இது வந்து நான் பண்ணணும். இது மெத்தட்ல எப்படின்னா இப்படிதான். காலேஜ் சரி, ஸ்கூல் சரி, 12th சரி, இனி பப்ளிக் எக்ஸாமு ஆக்சுவலா இப்போ வருதோ தெரியல மேடம், அந்த மாதிரி இப்போ வருதோ மேடம் கைடு 3 years கொஸ்டின் ஆன்சர் பேப்பர்ஸ் வர கைடே வருது. 11th and 12th சிஎன்பிசின்றது, சிஎன்பிசின்றது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி கைடை நீங்க ரெடி பண்ணி நீங்க வந்து படிச்சு அதை வந்து நீங்க ஒரு நல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாதா? சோ அதனால இது ஒரு ட்ரூ தான்ப்பா. ஆனா எல்லாமே படிக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் மேல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா நல்ல மார்க் வாங்குவீங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே அதுல நீங்க படிச்சு பாருங்க. எழுதுனே டகடகான எழுதாது, படிச்சு பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ்ல எதுலாம் சிறப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரியுமோ அது 1 to 3 போட்டுங்க. 1 to 3 போட்டுட்டு அது பிரகாரம் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிருவீங்க. முடிச்சு நீங்களே ஒரு வாட்டி எல்லாம் திரும்பி பாருங்க, அந்த ஆன்சர் பண்ணிருக்கோம் திரும்பி டிக் பண்ணுங்க.
சரியா பண்ணுங்க. உங்களுக்கு நான் அடுத்த வருஷம் என் நம்பர் சொல்றேன், எழுதிக்கங்க. 7904 7904 32667. பாடினா நீங்க நான் சொன்ன மாதிரி படிச்சு எழுதி நல்ல மார்க் வாங்கினோம்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்த மாதிரி நினைப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால இதை வந்து நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு நல்ல நாங்கள் பண்ண இடத்துல நல்ல ரிசல்ட் பண்ணேன். பேசாதீங்க செய்து நம்பர் கேட்கலன்னு இன்னொரு தடவை சொல்றேன். ஸோ இது மாதிரி பண்றீங்களா? ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சதா என்னுடைய கிளாஸ்? சரியா வரும் போல பிடிச்சதா? இன்னும் ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் ஒரு டீச்சருக்கும் எனக்கு ஒரு வாட்டி கை தட்டுறீங்களா? ரெடி. சரி, என் பேர் மீனாட்சி. இன்னைக்கு இந்த கிளாஸ் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும், பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கணும், நம்மளால எதையும் முடியுங்கிற ஒரு தாட்டே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது சொன்னீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். எந்தெந்த எக்ஸாமும் அட்டன் பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.